Hi hello friends, welcome back to Kumbakonam Savouries. நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே ஹெல்த்தியான ஓட்ஸையும் பச்சை பயிரையும் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போறோம். அதாவது ஓட்ஸ் தோசை எப்படி பண்றது அப்படிங்கறது தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதுக்கு நான் ஓட்ஸ் ஒரு கப் எடுத்துட்டிருக்கேன். எந்த கப்பால நம்ம ஓட்ஸ் எடுக்கிறோமோ அதே கப்பால 1/4 கப்புக்கு பச்சை பயிர் எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்தையும் நம்ம ஊற வைக்க போறோம். இப்போ நான் இந்த கப்பால 1 கப் நான் ஓட்ஸ் எடுத்துட்டிருக்கேன். அதே கப்பில் 1/4 கப்புக்கு பச்சை பயிர் எடுத்துட்டுருக்கேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓட்ஸ்லேயும் நிறையா ஃபைபர் இருக்குது. அதே சமயம் பயிரை நம்ம தோலோடு பயன்படுத்தும் போது அதுலேயும் நிறையா ஃபைபர் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 hours நான் ஊற வைக்க போகிறேன். ஏன்னா ஓட்ஸ் சீக்கிரமாக ஊறிடும். ஆனால் பயிறு ஊறுறதுக்கு எப்படியும் ஒரு 5 hours ஆகும். நம்ம ரெண்டுத்தையும் ஊற வச்சு வைக்கலாம். இப்போ இது ரெண்டும் 5 hours ஊறியாச்சு. இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துண்டு அரைக்க போகிறோம். இப்போ நான் இது கூட ஃபஸ்ட்டு நான் ஓட்ஸை சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில். அதுக்கப்புறமா இது கூட நம்ம ஊற வச்சுட்டுருக்கிற பச்சை பயிறு இதையும் தண்ணியை வடிகட்டிட்டு இதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் நான் பேடிகை மிளகா கலருக்காக சேர்த்துட்டுருக்கேன். 2 துண்டு இஞ்சி, புளிச்ச தயிர் சேர்த்துட்டுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம புளிக்க வைக்க போகிறதில்ல மாவை, அதனால இந்த தயிர் சேர்த்துட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கணும். தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கரைச்சிக்கோங்க. இப்போ நான் இதை தோசையாக வாக்க போகிறேன். ஒரு தவாவை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் உப்பு, காரம் எல்லாமே நம்ம சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மிளகா சேர்க்குறதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம்தான். இது ஆப்ஷனல் தான், சேர்த்து ஆகணுங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த தோசையில் ஓட்ஸ் இருக்குது, பயறு இருக்குது. இது ரெண்டும் இருக்கிறதுனால ஃபைபர் நிறையா இருக்கும். இதில் குழந்தைங்களுக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நம்ம கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தோசையை வாத்துட்டு ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். நம்ம அடை மாதிரி வாத்துண்டா போகிறோம். ரொம்ப மெலிசாக வாக்கணுங்கிறது அவசியம் இல்லை. வாத்துண்டு அதுக்கப்புறமா உங்கள் இஷ்டம், நெய்யோ தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ எது வேணால் நீங்கள் விட்டுக்கலாம். விட்டுண்டு இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா பயிர் இருக்கிறதுனால கொஞ்சம் நாள் வேக விடுறது நல்லது. இது ஒரு பக்கம் எண்ணெயை விட்டு வேக விட்டுட்டு திருப்பி போட்டு எடுக்க வேண்டியது தான். 2 பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா எடுக்க வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்டியான ஃபைபர் ரிச் தோசை ரெடி ஆகிடுது, ஓட்ஸ் பயிறு தோசை. இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.